இப்போ வந்து கோல்டு, சில்வர் 2ஓட பிரைஸுமே வந்து ஏறிட்டே தான் இருக்கு. ஸோ 2025ல நெறைய பேர் கோல்டு, சில்வருக்கு 15%க்கு மேல அலோகேட் பண்ணல. ஸோ 2026ல 15%க்கு மேல அலோகேஷன் குடுக்கலாமா சார்? இப்போ இந்த வருஷம் வந்து 15%க்கு மேலே கொடுக்கலாம். மேபி ஒரு 20 வரைக்கும் போகலாம். ஏன் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம போன இதில பார்க்கும்போது நான் கம்மியா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ இந்த வெனிசுலா இஷ்யூ ஆச்சு. ம். யுஎஸ் வந்து வெனிசுலா வந்து ஓவர் நைட்ல போய் கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ கிரீன்லாண்ட இது பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு நார்மல் சிச்சுவேஷனே கிடையாது வேர்ல்டுல. கரெக்ட்டா? ஸோ இப்போ அப்படி இருக்கிறப்போ திருப்பி சேஃப் ஹேவனுக்கு தான் எல்லாரும் போணும்னு நினைக்கிறாங்க. திருப்பி டாலர் வந்து வீக் ஆகும். இப்போ டாலர் வீக் ஆச்சுனா திருப்பி கோல்ட், சில்வர் விலை ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து ஜெரோம் ஒரு பவலுக்கு மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபெட் மேலே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ரிசர்வ் பேங்க் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எங்கேயாவது போட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதாவது நமக்கே பயமா இருக்கு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா யுஎஸ்ல இப்போ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வெளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னு நினைப்பாங்க. என்னப்பா அது ரிசர்வ் பேங்க் மேலே இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாது. அதே தானே யூஎஸ்ல நடக்கும். இப்போ யூஎஸ்குள்ளே வரவங்க பயப்படுவாங்கல்ல, யூஎஸோட பாண்ட்ஸை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன ஒன்று நிறைய பேர் பாண்ட்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்சா டாலர் வந்து விலை குறைய ஆரம்பிக்கும்.